காட்டில் யானைகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அதில் யானை குட்டி மிகவும் சந்தோஷமாக அங்கும் இங்குமாக ஓடியாடி விளையாடியது. அது யாருடைய பேச்சையும் கேட்காது. அதை எல்லாவற்றையும் விளையாட்டாகவே எடுத்துக்கொள்ளும். ஒரு நாள் யானை குட்டி விளையாடிக்கொண்டே தன்னுடைய அம்மாவை விட்டு வேறு இடத்திற்கு சென்றது. அங்கே யாரும் இல்லை என்ற கவலை இல்லாமல் ஆனந்தமாக விளையாடிக் கொண்டே இருந்தது. ஒரு இடத்தில் விவசாயி தன்னுடைய நிலத்தில் பூக்களை விளைய வைத்துக் கொண்டிருந்தார். அந்த பூக்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது என்று தினந்தோறும் வேலை பார்த்து கொண்டிருந்தார். விவசாயி வேலை முடித்து வீட்டிற்கு சென்று விட்டார். அப்போது அந்த யானைக்குட்டி விளையாடிக் கொண்டே விவசாயியின் நிலத்திற்கு வந்தது. அங்கே இருந்த பூக்களை பார்த்ததும் அந்த யானை குட்டிக்கு ஒரே ஆனந்தம். அந்த பூக்களை பறித்து விளையாடி கொண்டிருந்தது. விளையாடி முடித்ததும் வேறு இடத்திற்கு சென்றது. குட்டி யானையை காணவில்லை என்று யானைகள் எல்லாம் தேடி சென்றன. அதன் பிறகு விவசாயி பூக்களை பார்ப்பதற்கு வந்தான். அதை பார்த்ததும் அவனுக்கு கோபம் ஏற்பட்டது. இப்படி பூக்களை பறித்தது யார் என்று மிகவும் கோபம் அடைந்தார். அந்த நேரத்தில் குட்டி யானை மறுபடியும் பூக்களை பறித்து விளையாட ஆசைப்பட்டு வந்தது. அப்போது அங்கே நின்ற விவசாயி நீதானா இந்த பூக்களை பறித்தது என்று சொல்லி அந்த குட்டி யானை அடிக்கச் சென்றான். அப்போது அங்கே குட்டி யானை இருப்பதைக் கண்டு யானைகள் வந்தன. விவசாயி ஏன் குட்டியை அடிக்க வந்தீர்கள் என்று கேட்டனர். அந்த விவசாயி நடந்த அனைத்தையும் யானையிடம் சொன்னான். அதற்கு அந்த யானைகள் குட்டியை பார்த்து இப்படி செய்யக்கூடாது, அந்த பூக்களை விளைவிக்க அந்த விவசாயி எவ்வளவு கடுமையாக வேலை செய்திருப்பார் என்று தெரியுமா என குட்டி யானையை திட்டின. அதற்கு குட்டி யானை மன்னிக்கவும் விவசாயி, இனிமேல் நான் இப்படி யாரிடமும் செய்ய மாட்டேன் என்றது. இதே போல நாமும் யாருடைய பொருட்களையும் அவர்களுக்கு தெரியாமல் எடுக்கவோ சேதப்படுத்தவோ கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஸ்டார் கிட்ஸ் ஜேஎஸ் என்ற இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.